ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. லேவியர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. அடுத்து இருப்பவரை ஒடுக்கவோ அவருக்கு உரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அடுத்தவர்களை நசித்து ஏமாற்றி பிழைக்கவோ அவர்கள் கொடுக்க வேண்டிய கூலியை விடியற்காலை வைத்திருப்பதோ ஆகாது. இப்ப நாபால் சூரை போல இருந்து காவல் காத்த இவர்களும் தீங்கு நினைக்காது நல்ல மனதோடு நடந்து கொண்ட இவர்களுக்கு ஏதாவது வகையில கொடுத்து உதவணும், அப்படி ஊதியத்தை கொடுக்கணும். கூலி கொடுக்காமல் இருப்பது நியாயம் அல்ல என்பது சட்டம் சொல்லுகிறது, தோரா சட்டம் சொல்லுகிறது. இறைச்சட்ட நூல் 24:15 வாசிப்போமே. அவரது கூலியை அந்தந்த நாளில் கொடுத்து விடு, கதிரவன் மறையும் முன்னே கொடு, ஏனெனில் அவர் வறியவராய் இருப்பதால் அவரது பிழைப்பு அதில் அடங்கியுள்ளது. இல்லையெனில் உனக்கு எதிராக ஆண்டவரை நோக்கி முறையிடுவார், அப்பொழுது அது உனக்கு பாவமாகும். பாவம் செய்தார் யாரு? நாபால் பாவம் செய்தார். கொடுக்க வேண்டிய கூலியை, கொடுக்க வேண்டிய சன்மானத்தை, கொடுக்க வேண்டிய பரிசை கொடுக்காமல் அவர் பாவம் செய்தார். இப்ப இந்த பாவத்துக்கு சம்பளம் மரணம். இப்ப தாவீது அவர் கொல்ல போறது நியாயம்தான். ஆனா அதே தோரா சொல்லுகிறது 19ஆம் அதிகாரம் லேவியர் புத்தகம் 18ஆம் வசனத்தை வாசிப்போமே. பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக, நான் ஆண்டவர். இணைச்சட்ட நூல் 32:35 வாசிப்போமே. பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன, உரிய நாளில் அவர்களின் கால்கள் தள்ளாடும், அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. பாருங்க, கொடுக்காத கூலிக்காக கடவுளுடைய தண்டனை வரும் என்று தோரா சொல்லுகிறது. அதற்காக கொடுக்கப்படாத கூலிக்காக, நிலைக்கப்பட்ட அநீதிக்காக, ஒடுக்கப்பட்டுள்ள வறியதற்காக, நல்லவர்களை எய்த்ததற்காக கத்தி எடுத்து தாவீது வாட்களோடும் புறப்பட்டு போகிறார். ரத்தம் சிந்த வேண்டியது அவருடைய எண்ணம். ஆனால் இந்த பெண் அதே தோராவை நினைத்து காட்டி ரத்தப்படி நிற்கக்கூடாது, பழிக்கு படி வாங்குவது உனது உரிமை அல்ல, அது இறைவனுடைய திருவுளம் என்பதை தோரா புத்தகத்தை சுட்டி காட்டி அதிலிருந்து அவனை தடுக்கிறாள். அப்ப நியாயம் இருந்தாலும் அதை தாண்டிய ஒரு இரக்கத்தின் கடவுளை அங்கே சுட்டி காட்டி பழி வாங்குவது அவர் கையில் விட்டுவிடு, அவர் வாங்கட்டும், நீ ஏன் வாங்கி ரத்தப்பழி உண்மையில் சுமந்து கொள்கிறாய், படக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. 2வது காரியம். 3வது தொடர்ந்து வாசிப்போமே. பகைவர்களும் என் தலைவராகிய உமக்கு தீமை செய்ய முயல்பவர்களும் நாபாலை போல் ஆவார்களாக. அப்ப அந்த ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. என்ன சாபம் கொடுக்குறாங்க? உன்னுடைய பகைவர்களும் என் தலைவருமாகி உமக்கு தீமை செய்யவர்களும். யாரை சொல்றாங்க? சவுல் அவருக்கு தீமை செய்ய நினைச்சாரு, அந்த தொயோகு தீமை செஞ்ச நினைச்சாரு, அவங்க எல்லாம் அழிந்து போவார்கள் என்ற ஒரு முன்னுரை வாக்கையை சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப அருமையானது, இப்ப அவருடைய பழியை தன் மேல சுமந்து ஒரு மாற்றையராக பண்ணாங்க. அவர் ரத்தப்படி சிந்தக்கூடாத மாதிரி ஒரு அறிவுறுத்துகின்ற ஒரு நல்ல மதியுக சகோதரியாக இருந்து அவருடைய தவற்றிலிருந்து அவரை காப்பாத்துறாங்க. 3வது அப்படியே பிரசன்ட்டுக்கு வராங்க. அப்படியே கண்ணை இப்படி திருப்பிங்க, இந்த பக்கம் திருப்புங்க, இங்க பாருங்க, என் தலைவராகிய ஆண்டவருக்கு நான் கொண்டு வந்த பரிசு பொருளை பாருங்க. அப்ப அந்த வார்த்தை தான் வருது. 27 வாசிப்போமே. இப்பொழுது அடியவள் என் தலைவருக்கு கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு என் தலைவரின் அடிச்சுவற்றை பின்தொடரும் இவ்விளைஞர்களிடம் அளிப்பீராக. ரொம்ப அழகா சொல்றாங்க. அப்ப இந்த காணிக்கை என்பதற்கு இப்ரேம் மொழியில பெர்ராக்கா என்ற வார்த்தை இருக்கிறது. காணிக்கையாக கருதாமல் ஆசியாக பார்க்க அந்த பெண் அழைப்பு கொடுக்கிறாள். ஐ ஹவ் brought a blessing to you. ஏன்னா ரத்த பழியையும் பழிவாங்கும் தன்மையும் நான் மாற்றி போடுகிறேன். அது ஒரு ஆசீர்வாதங்களா? அதே போல அவருடைய குற்றத்தை நான் சுமந்துக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதம். அதையும் ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை. இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற பாலாடை கட்டி, திராட்சை பழ அடைகள் மற்றும் வார்கோதுமை அப்பங்கள், இதெல்லாம் நான் கொண்டு வந்து காணிக்கை அல்ல, அது உனக்கான ஆசீர்வாதங்கள் என்று அந்த பெண் சொல்லுகிறாள். அப்போ நிகழ்ந்ததை தன்மேல் ஏற்று நடக்க இருப்பதை தடுத்து நிறுத்தி
அங்கே இருக்கின்ற பரிசு பொருளை கொடுத்து அவரை ஆற்றுப்படுத்துகிறாள். அதுக்கப்புறம் இந்த பெண் ஒரு மதியுக மந்திரியை போல அல்லது ஒரு அருமையான வேத சாட்சியை போல காட்சி எடுக்கிற இந்த பெண் 3வது நிலையிலே இன்னொரு அழகான பரிமாணத்தை தனக்குள்ளாக இருக்கிறதை அவர் வெளிக்காட்டுகிறார். அதை தான் 28ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உம் அடியவரின் குற்றத்தை மன்னிக்க வேண்டுகிறேன். என் தலைவரே, நீர் ஆண்டவரின் போர்களை நடத்துவதால் என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் ஒரு நிலையான வீட்டை உறுதியாக கட்டி எழுப்புவார். உம் வாழ்நாள் முழுவதும் எத்தீங்கும் உம்மை அணுகாது. உம்மை தாக்கவும் உம்மை கொல்லவும் யாராவது எப்பொழுதாவது எழுந்தால் என் தலைவரின் உயிர் உம் கடவுளாகிய ஆண்டவரின் பாதுகாப்பில் வாழ்வோரின் கட்டுகளில் இருக்கும். உம் எதிரிகளின் உயிர்களோ கவனில் வைத்து எரிந்தாற்போல் எரியப்படும். ஆண்டவர் என் தலைவராகிய உமக்கு குறித்து தாம் வாக்களித்த நன்மைகளை எல்லாம் செய்து இஸ்ரேலின் அரசராக ஏற்படுத்துவார். அப்பொழுது காரணமின்றி ரத்தம் சிந்தினது குறித்தோ என் தலைவர் பழிக்கு பழி வாங்கியது குறித்தோ என் தலைவருக்கு துயரமோ மன வருத்தமோ உண்டாகாது. ரொம்ப அருமையான வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை. ரொம்ப ஒரு ப்ராஃபட்டிக் மிஷனரியாக அந்த இடத்தில் அவர் செயல்படுகிறார். ஆண்டவர் 4 விதமான செய்திகள் அவங்க சொல்றாங்க. நீர் நடத்துகின்ற இந்த போராட்டங்கள் உங்களது வாழ்வியல் போராட்டங்கள் அல்ல, உங்கள் உயிரை காத்துக்கொள்ளும் போராட்டங்கள் அல்ல, ஆண்டவருக்கான போர்கள். யூ ஆர் ஃபைட்டிங் த லார்ட்ஸ் பேட்டில். அது சவுலாக இருக்கட்டும் அல்லது படைவீரர்களாக இருக்கட்டும், உயிருக்கு பயந்து கொண்டு ஓடுகின்ற நிலையாக இருக்கட்டும் அல்லது பிலிஸ்தருக்கு எதிராக நடத்துகிற போராக இருக்கட்டும், நீ நடத்துவது ஆண்டவரின் போர்கள். ஆண்டவருக்காக நீர் போரிடுவதனால் ஆண்டவருடைய அரசராக உயர்த்துவார். 2வது காட்சி. 3வது, ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது உங்களுக்கென்று உங்கள் வழியாய் ஒரு வீட்டை கட்டி எடுப்பார். அந்த வீடு செங்கல்லையோ மணல்லையோ அல்லது ஓலையிலையோ அல்லது தடுக்குலையோ கட்டுற வீடு இல்லை, சந்ததி, டைனாஸ்டி என்று சொல்கிறார். இது மிக முக்கியமான ஒரு இறைவாக்கு. ஏனென்றால் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டி எழுப்புவார். அந்த தாவீதின் வீட்டாரோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வேன், அது என்றும் உள்ள உடன்படிக்கையாகும் என்று 2 அரசர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையுடைய முன்னறிவிப்பை இந்த இடத்திலேயே இந்த பெண் சொல்கிறார். ஆண்டவர் உனக்காக ஒரு வீட்டை கட்டி எழுப்புவார், வாழ்நாள் முழுதும் தீங்கு உண்மை அணுகாது. எவ்வளோ அழகான ஒரு வாக்குறுதி பாருங்க. அப்சலோம் வந்தார், ஜோயாபு வந்தார், எத்தனையோ பேர் இவகுண்டு எழுந்தாங்க, எத்தனையோ பேர் செலுத்த போட்டாங்க, அவரை யாரும் தீண்ட முடியவே இல்லை. கடைசி வரைக்கும் நீண்ட நாள் ஆபத்து இல்லாமல் தீங்கு இல்லாமல் வாழ்ந்தார். அழகான 300 வாக்குறுதி. உம்மை தாக்கவும் உம்மை கொல்லவும் யாராவது எப்போதாவது எழுந்தால். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. இப்பல்ல எப்பல்ல எப்பயுமே என்று சொல்வது போல யாராவது எப்போவாவது எழுந்தால் உங்களுடைய உயிர் ஆண்டவரின் பாதுகாப்பு கட்டுக்குள் இருக்கிற வளையத்துக்குள்ளாக இருக்கிறதை போல உங்களுடைய உயிர் பாதுகாப்பாக இருக்கும். உயிரை யாராலும் கவர்ந்து கொள்ள முடியாது. எவ்வளவு அழகான ஆசி மொழி, இறைவாக்கு மொழி, அதே போல வாக்குறுதியின் மொழிகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அந்த பெண் ஒரு ப்ராஃபட்டிக் மிஷனரியாக இருந்து தாவீதுக்கு அறிவிக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு இறைவாக்கை இதுகாரும் யாரும் சொன்னதில்லை. சாமுவேலுக்கு அடுத்தபடியாக தாவீதை முழுமையாக அறிந்து அவருடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை தொடர்ந்து வருகின்ற தொடர்காலத்தை பற்றி எல்லாம் செய்திகள் மிக அழகாய் சொல்வதால் தான் இவளை ஆசிரியர் வேற எந்த பெண்ணுக்கும் சொல்லாத ஒரு அழகான அடைமொழியினால் அழைக்கிறார். அறிவும் அழகும் மிகுந்தவள். அருமையாக சொல்றார். இப்ப இந்த அறிவுன்றது என்ன? இதெல்லாம் கடந்த காலத்தை பற்றிய தெளிவான எண்ணம், நிகழ்காலத்தை பற்றிய தெளிவான புரிதல், எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையின் எதிர்நோக்கு, 3ம் அடங்கிய ஒரு தான் நுண்ணறிவு என்பார்கள். அந்த நுண்ணறிவு பெற்ற மகளாக இந்த அபிகாயிலை ஆசிரியர் காட்டுகிறார். தொடர்ந்து வாசிப்போமே. உம் எதிரிகளின் உயிர்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல் எரியப்படும். எவ்வளவு அழகான ஒரு உவம் பாருங்க. ஒரு கவனையும் கல்லை வைத்து தான் கோலியாத் அவர் தூக்கி எறிஞ்சார். ஒரு சிம்ம சொப்பனமாக, ஒரு கர்ஜிகம் சிங்கம் போல அல்லும் பகலும் சவால் விட்டு ஆண்டவர் பெயரை அவமானப்படுத்திய அந்த பிலிஸ்தேனை எவரும் எதிர்க்க முடியாத நிலையில், பயப்பட்ட நிலையில் துணிந்து நின்று ஒரு கல்லையும் கவனையும் வைத்து அவரை விழத்தாட்டினார். அதே வார்த்தை இந்த பெண் பயன்படுத்தி இந்த பெண் ஒரு கவனில் தாவீது அடிக்கிறாங்க. தாவீது அப்படியே ஆஹா வெரி குட் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு செய்தி அவர் பெற்றுக்கொள்கிறார். அந்த கவன் என்பது அவருடைய வாழ்வினுடைய மையமான ஒரு கருத்து இல்லைங்களா? அந்த கவன் மூலமாக தான் அவர் யார் என்று அறியப்பட்டார். அந்த கவனும் கல்லும் இல்லை என்றால் தாவீதும் கோலியாத்தின் நிகழ்வுகள் அவ்வளவு வன்மையான ஒரு நிலையை பெற்றிருக்க முடியாது. அந்த கவனில் வைத்த கல்லை போல அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் சொன்னது போல அந்த கோலியாத்துக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் உங்களுக்கு நடக்கும்.
கவலைப்படாதீங்க, நீங்க வெல்வீர்கள், உங்களை யாரும் இருக்க மாட்டாங்க என்று சொல்வதன் மூலமாக ஒரு அழகான தாவீதுடைய பின்னாட்களுடைய அரசாட்சியின் நிலையை அற்புதமாய் படம் பிடித்து காட்டுகிறார். அதே போல ஆண்டவர் என் தலைவராக உம்மை குறித்தும் தாம் வாக்களித்த நன்மைகள் எல்லாம் இஸ்ராயல் அரசராக ஏற்படுத்துவார். எல்லா உங்களை குறித்து என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ, உங்களை குறித்து என்னென்ன உடன்படிக்கை செய்து கொண்டாரோ எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். வாக்கு மாறாத இறைவனை அந்த பெண் நினைவுபடுத்துகிறாள். அப்படிப்பட்ட வளமான ஆசி மிகுந்த மானவ நிம்மதியும் சமாதான நாட்கள்ல உங்க மனசுல குத்தி கிழிக்கிற மாதிரி ஒரு குற்றப்பழி உணரக்கூடாது. ஐயோ, தெரியாதனமா அந்த நாபாலுடைய ரத்தத்தை சிந்திட்டனே என்ற ஒரு குற்றப்பழி உணர்வோ, ஒரு அங்கலாய்ப்போ, ஒரு மனதின் ஓரத்தில் செல்லரித்து போன ஒரு கவலையோ இருக்கக்கூடாது. மாசற்றவராய், தூயவராய், நல்ல மனதோடு மகிழ்ச்சி அனுபவிப்பீர்களாக என்ற அழகான ஒரு செய்தி அந்த அம்மா சொல்லுது. அப்ப கடைசியா ஒரு பெட்டிஷன் வச்சு அது முடிக்குது. 183 வார்த்தைகளை சொல்லி ஆற்றுகிற அந்த உரையிலே இறுதி வாக்கியத்தை பாருங்களேன். என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் வெற்றி அளிக்கின்ற போது உம் அடியவரை நினைவு கூர்ந்தருளும் என்றார். அழகான பஞ்ச் வச்சு முடிக்கிறாங்க. இந்த நினைவு கூறுதல் என்றால் என்ன? நினைவு கூறுதல் என்றால் என்ன? ஜகார் என்ற எபிரேய சொல்லுக்கு நினைவு கூறுதல், ஞாபகப்படுத்தல், நினைவில் வைத்திருத்தல். நம்ம 1 சாமுவேல்ல ஒரு வார்த்தை படித்தோம். ஆண்டவர் அன்னாளை நினைவு கூர்ந்தார், அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தாள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. நினைவு கூறுதல். தாழ்நிலத்த மடிமை நினைவு கூர்ந்தார் என்று அண்ணால் பாடிய 2வது அதிகாரத்தினுடைய வார்த்தைகள் நாம் பார்த்தோம். அந்த நினைவு கூறுதல் என்பது ஆண்டுடைய கண்களில் தயவு கிடைப்பதை குறித்து காட்டுகிறது. அதே போன்ற வார்த்தை, நீங்க ஆண்டவர் உமக்கு வெற்றி தருகிற நாட்களிலே அடியால் நினைவு கூறும். எப்படி நினைவுக்கிறோம்? உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். என்ன தயவு கிடைக்கட்டும்? இப்ப நாபாலிருந்து காப்பாற்றுறதா, நாபாலை அடிக்க விடாமல் பண்றதா என்ன என்பதை பார்க்கும்போது, பின்னாளில் இந்த பெண் இந்த தாவீதுக்கு மனைவியாக மாறப்போகிறாள். அதை அந்த இடத்துல நினைவு கூறுங்கள், வெற்றி கொடுக்கிற நாட்களில் நினைவு கூறுங்கள் என்ற செய்தியின் மூலமாக தனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதை அவள் சொல்லாமல் அங்கே சொல்லுகிறாள். ஏற்கனவே அவள் கொண்டு வந்த காணிக்கைகளை உனக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னவள், நானே ஒரு ஆசீர்வாதம் உனக்கு இருப்பேன் என்று சொல்லாமல் சொல்லி அந்த சிற்றுரையை அவர் நிறைவு செய்கிறார். அருமையான ஒரு வாக்குறுதி, அருமையான ஒரு பாடல். தொடர்ந்து வாசிப்போமே. தாவீது அபிகாயலை நோக்கி, இன்று உன்னை என்னிடம் அனுப்பிய இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. இரத்த பழி குற்றத்திலிருந்து பழி தீர்ப்பதிலிருந்தும் என்னை இன்று தடை செய்த நீ ஆசி பெறுவாய். உன் நுண்ணறிவும் ஆசி பெறுவதாக. நீ விரைவாக என்னை சந்திக்க வராதிருந்தால் பொழுது விடுவதற்குள் நாபாலுக்கு சொந்தமான வயல்களில் ஓர் ஆண்மகனை கூட உயிரோடு விட்டு வைத்திருக்க மாட்டேன். இதை உனக்கு தீங்கு செய்வதிலிருந்து என்னை தடுத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் உறுதியாக சொல்லுகிறேன் என்றார். அந்த தாவீது என்ன நினைச்சு அந்த பொண்ணு சொன்னிச்சோ அதை அப்படியே உள்வாங்கிக்கிறார். அதுதான் நுண்ணறிவு என்பது. ரொம்ப இந்த இடத்துல இருந்து நன்மைத்தனம் வருது, இந்த இடத்துல இருந்து நமக்கு ஆசிமுடி வருது, இந்த இடத்துல இருந்து இவங்க சொல்ற அறிவுரை நமக்கு வருதுன்றதை கரெக்டா புரிஞ்சுக்கிறவன் ஒரு நல்ல தலைவன் இல்லைங்களா? அது எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லைங்களா? இப்ப என்ன அந்த பேசுறது எதிரின் கூடாரத்திலும் இருக்கிற ஒரு பெண்மணி, எதிரினுடைய மனைவி. ஆனாலும் அதுல ஒரு உண்மை இருக்குதா, நன்மை இருக்குதா, நலம் இருக்குதா, அதனால நாட்டுக்கு பயன் உண்டா, அதனால் நமக்கு வாழ்வு உண்டா என்பதை கண்ட தாவீது அந்த பெண்ணுடைய வார்த்தைகளிலிருந்து அந்த பெண்ணை எடை போட்டு அந்த பெண்ணுக்குண்டான மரியாதை அழகாய் சொல்கிறார். அந்த பெண் 153 வார்த்தைகள் பேசினார் என்று சொன்னால், தாவீதை சுருக்கமாக சொல்லி 3 வரிகளிலே அந்த பெண்ணுடைய வார்த்தையினுடைய சாராம்சத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அதனால சொல்றாரு, ஒன்னு அனுப்பினது கடவுள் தான், அந்த பொண்ணு அதை சொன்னிச்சு. 2வது இரத்த பழி குற்றத்திலிருந்தும் பழி தீர்ப்பிருந்தும் என்னை நீ காப்பாற்றினாய், நீ ஆசி பெற்றவள். 2வது உன் நுண்ணறிவு ஆசி பெறுவதாக. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ பழங்கள், பாலாடை கட்டிகள், அல்லது கோதுமை, அல்லது அப்பம் எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு வருது, தலைகணிஞ்சு வணங்குது, மன்னிப்பு கேட்குது, நினைவு கூறுகள் என்று வேண்டுதல் வைக்குது. இதெல்லாம் பார்த்தா ஒரு நுண்ணறிவு பெற்றவள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற வார்த்தை இங்கேயே பார்க்குறோம். நம்ம அழகா ஒரு நுண்ணறிவு கொண்ட ஒரு பெண்ணாக அவள் செயல்படுகிறாள், நுண்மதி கொண்ட பெண்ணாக இருக்கிறாள். அது போல நீ வந்ததுனால நான் தப்பிச்சது மட்டுமல்ல, ரத்த பழியில் இருந்தும் குற்றப்பழியில் இருந்தும் நான் தப்பிச்சேன். ஒருவேளை நீ வரலன்னா உங்க வீட்டுக்காரரும் தப்பிச்சிருக்க மாட்டாரு. அது அழகா சொல்றாரு,
ஒருவேளை நீ விரைந்து வராதிருந்தால், அந்த வார்த்தை பாருங்க, விரைந்து வராதிருந்தால், அதான் ரொம்ப முக்கியம். காலத்தினால் செய்த உதவி, அந்த காலத்தில் அந்த தக்க காலத்தில் செய்கின்ற உதவி ஞானத்திலும் மான பெரிது என்று வள்ளுவர் சொன்னார். ஒரு எக்ஸாக்ட் டைம்ல நீடட் அவர்ல ஒருத்தர் உதவி செஞ்சாங்க அப்படின்னாக்க அது உலகத்தை விட மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதே போல தக்க சமயத்தில் நீ விரைந்து வராதிருந்தால் விடியவதற்கு முன்பாக இந்த வயலில் இருக்கிற அத்தனை நாபாலின் ஆண்களையும் வெட்டி வீழ்த்தி இருப்பேன். அவன் செத்திருப்பான், குற்றப்படி எனக்கு வந்திருக்கும், என்னுடைய வாழ்நிலையே மாறி போயிருக்கும், எல்லாத்தையும் தகர்த்து எல்லாவற்றையும் தடைகளெல்லாம் மாற்றி என்னை நல்வழிப்படுத்தியிருக்கிறார் என்று பாராட்டுறாரு. அப்ப இதை உனக்கு தீங்கு செய்வதிலிருந்து என்னை தடுத்தாட்கொண்ட இஸ்ராயலின் கடவுளாய் ஆண்டவர் பெயரால் உறுதியாக சொல்லுகிறேன். இப்ப அந்த கடவுள் சொல்றாரு, உனக்கும் நான் தீங்கு செய்யாம, ஒருவேளை வந்து நாபால் அழிக்கும் போது, நாபால் இளைஞர்களை அழிக்கும் போது உன்னையும் அழிச்சிருப்பேன், உனக்கு கடவுள் பேராட்ட சொல்றேன். இதெல்லாம் கடவுள் பேரில் நடந்தது. தாவீது எல்லாருடைய செயல்பாடுகளிலும் கடவுளுடைய கரத்தை கண்டார். கடவுளுடைய கரத்தை கண்டார். அப்படி வாய்மொழியிலிருந்து கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்தார். அந்த வாய்மொழியிலிருந்து என்னுடைய வாக்குறுதியை உணர்ந்தார். அந்த வாய்மொழியிலிருந்து இருந்த இறைவாக்குடைய தீரத்தை அவர் உணர்ந்தார். அதை அப்படியே பற்றி கொண்டார். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. பின்பு அபிகாயில் தமக்கு கொண்டு வந்ததை தாவீது அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவரை நோக்கி, சமாதானத்துடன் நீ உன் வீட்டுக்கு போ, உனக்கு செவி கொடுத்து உன் வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளேன் என்றார். அப்ப ஆல்ரெடி என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன். நான் இப்ப கத்தியோடும் ஆட்களோடும் புறப்பட்டு இந்த பயணத்தை நான் மாற்றிக்கொள்ள போகிறேன். உன் வேண்டுகோளை நான் நிறைவேற்றி விட்டேன். ஐ வில் நாட் ஹார்ம் எனிபடி. அதிலிருந்து இரண்டாவது, நீ சமாதானத்திற்கு உன் வீட்டுக்கு போ, நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ. அந்த ஷாலோம் என்று அழகான ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பெண்ணை திரும்பி அனுப்புகிறார். அதே போல வேண்டுகோளை நான் நிறைவேற்றி உள்ளேன் என்று சொல்லும் மூலமாக இரண்டு வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். ஒன்று, எபிரேய மொழியில வந்து பிரசன்ட் டென்ஸ் என்பது இரண்டு நிலைகளை குறிக்கிறது. உன் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுவேன், உன் நிறைவேற்றுகிறேன் இந்த இரு வார்த்தை இருக்கும். இப்போ நான் உன்னை அனுப்பிக்கிறதுலேருந்து உனக்கு தீங்கு செய்யாம உங்க வீட்டுக்கு வந்து உங்களை வீட்டுக்காரரையும் அவங்களையும் தாக்காம இருந்தால உன் வீட்டில் நிறைவேற்றி விட்டேன்னு சொன்னாரு. அதில் இன்னொரு அடியாளை ஆண்டவர் வெற்றி வரும்போது நினைவு கூறுதல்னு சொன்னாரு. அதை வந்து நிறைவேற்றினாரா இல்லையா, அதை தான் பற்றி தான் சொல்றாரா என்கிற ஒரு மறைமுகமான உள்குறியீடு இருப்பதாகவும் விவிலிய வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுக்கு தொடர்ந்து நம்ம பார்ப்போம். 36. அபிகாயில் நாபாலிடம் வந்தபொழுது அவன் அரச விருந்துக்கு ஒப்பான விருந்தொன்றை தன் வீட்டில் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவன் உள்ளம் களிப்புற்றிருந்தது. அவன் மிகுந்த குடிபோதையில் இருந்ததால் பொழுது விடியும் வரை அவர் எதுவும் பேசாதிருந்தார். காலையில் நாபால் திராட்சை மதுவின் போது தெளிந்த பெண் அவன் மனைவி இவை அனைத்தையும் அவனிடம் கூறினாள். அப்பொழுது அவன் பெரிய அச்சத்திற்குள்ளாகி கல்லை போல் செயலற்றவன் ஆனான். ஆண்டவர் நாபாலை வதைத்ததால் சுமார் 10 நாட்களுக்கு பின் அவன் இறந்தான். இதான் வந்து ஒரு கடவுளுடைய திட்டமாக ஆசிரியர் விளக்கி சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் இரத்த பழியிலிருந்தும் பழிவாங்கும் வெறியிலிருந்தும் நீங்கள் தப்பித்தால் ஆண்டவர் உன் எதிரிகளுக்கு செய்தது போல இவர்களுக்கும் செய்வார் என்று அந்த பெண் ஒரு வார்த்தை கொண்டு வந்தார். இங்கே வந்து நாபாலை தாவீது வெட்டி வீழ்த்தினார், கொன்று ஒழித்தார் என்ற வார்த்தை இல்லாமல் ஆண்டவர் நாபாலை வதைத்ததனால் அவன் கல்லை போல் ஆனான். 10 நாட்கள் வதைக்கப்பட்டு 10ஆம் நாள் இறந்து போனான் என்று சொல்லும் மூலமாக இவன் இறந்ததற்கு தாவீதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவன் ரத்தம் சிந்தியதற்கும் மரணத்திற்கும் தாவீதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை ஆசிரியர் தனித்தனியே பகுத்து சொல்கிறார். தாவீது திரும்பி போகிறார், இந்த பெண்ணை திரும்பி அனுப்புகிறார், தான் வந்த பயணத்தை பாதியோடு முடித்துக் கொண்டார் என்று சொன்ன ஆசிரியர் நாபால் ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டு இறந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் இருக்கலாம். ஒன்று, குடிபோதையில் இருக்கிறான், விடிய விடிய குடிச்சு களிப்புட்டு அவன் உள்ளம் களிப்புட்டு இருந்தது. அங்கே ஊரே கலங்கி இருக்குது. இந்த பெண் ஓடி போய் வருமுன் காப்பான் போல வேலை செய்து வருகிறாள். இது எல்லையும் அறியாதவனாக மூடனாக ஒரு அரச விருந்தை போல ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து உண்டு குடித்து கடித்திருந்தான். உள்ளம் மகிழ்ந்திருந்தது. குடிபோதை விடிய மட்டும் இருந்ததனால் அவனோடு பேசாமல் அந்த பெண் இருந்தால் அவன் போதை தெளிந்த பின்பு உண்மைகளை உரைக்கிறாள். ஓ, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதா, என்ன ஆயிருக்கும்? இப்போ அவனுடைய அறிவுக்கண்கள் திறக்கப்பட அதிர்ச்சிக்குள்ளாகிறான். கல்லை போல ஆனான். என்ன அப்படி செத்தவனை போல ஆயிட்டான். அப்படியே வந்து அவன் 10 நாட்கள் வதைக்கப்பட்டு மரித்து போனான் என்று அந்த பகுதி நிறைவு செய்கிறது. இப்ப நாபால் இறந்து போனான். இப்ப அந்த பெண் சொன்னது போல உன்னுடைய எதிரிகள் யாவரும் கவனில் வைத்த கல்லை போல் ஆவார்களாக. அந்த கல் வார்த்தைங்க இருக்குங்களா, அந்த வார்த்தைங்களா, அப்ப வீசி எரிக்கப்படுவார்கள், அவர் இறந்து போனார். அந்த வார்த்தை ஸ்டோன் எவன் என்கின்ற அந்த எபிரேய வார்த்தையை வச்சு ஆசிரியர் அழகா கவனில் வைத்த கல்லை போல் ஆவார்கள். இந்த பொண்ணு சொன்ன வார்த்தை வந்து ஒரு கவன் மாதிரி, அதில் வச்சப்பட்ட கல் போல அப்படி தூக்கி எறியப்படுறார். அவர் வதைக்கப்பட்டு இறந்து போனார். பகுதி முடிக்கிறது. அடுத்தது 39ஆம் வசனத்தை வாசிப்போமே. நாபால் இறந்து விட்டதை தாவீது கேள்வியுற்ற பொழுது
நாபால் கையினால் எனக்கு வந்த இழிவுக்கு நிகராக நீதி வழங்கி தம் அடியானை தீமை செய்யாதவாறு காப்பாற்றிய ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. நாபாலின் தீமைகள் அவன் தலைமேல் விழுமாறு ஆண்டவர் அவற்றை திருப்பிவிட்டார் என்றார். பின்பு அபிகாயலை மணந்து கொள்வதற்காக தாவீது அவரிடம் தூதனுப்பினார். தாவீதின் பணியாளர்கள் கார்மேலில் இருக்கின்ற அபிகாயிடம் வந்து அவரை நோக்கி, தாவீது உம்மை மணந்து கொள்ள விரும்புகிறார், அதற்காக எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்றனர். அழகான செய்தி. இப்போ ஒரு கணவன் உயிரோடு இருக்கும்போது அந்த மனைவி மணமணம் செய்து கொள்ள முடியாது. இந்த இடத்திலே 2 சாமுவேல் 11 இறுதி பகுதியும் பார்க்குறோம். உரியா மரணம் அடைந்த பிறகே அந்த பெத்ஷெபாவை தாவீது தனக்குரியவளாக மாற்றிக்கொள்கிறார் என்று பிற்காலத்தில் வாசிக்கிறோம். இப்ப தாவீது அபிகாயிலுடைய கணவனாகிய நாபால் ஆண்டவரால் தாக்கப்பட்டு மடிந்ததை அவன் அறிந்து, ஆண்டவர் எந்த குற்றப்பள்ளியிலிருந்தும் இரத்தப்பள்ளியிலிருந்தும் பழிவாங்கும் தன்மையிலிருந்து என்னை காப்பாற்ற என்று ஆண்டவர் நன்றி சொல்லி தன் தூதர்களை அனுப்பி என்னை மணந்து கொள்ள உமக்கு விருப்பமா என்று சொல்லி கேட்டு அனுப்புகிறார். ஒரு அழகான ஒரு செய்தி. நான் உன்னை மணந்து கொள்கிறேன் வா என்று சொல்லாமல் மணந்து கொள்ள விருப்பமா என்று விருப்பம் கேட்கிற ஒரு அருமையான ஒரு பண்பு, ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பு. முழு மன சம்மதத்தோடு, முழு விருப்பத்தோடு, முழு மனதோடு அந்த திருமணம் நடைபெற்றதாக ஆசிரியர் அடிக்கோடு விரும்புகிறார். அதற்கான ஒரு செயல்பாடாக இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்களேன். 41. அவ எழுந்து தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கி, இதோ உம் அடிமையாகிய நான் என் தலைவரின் பணியாளர்களுடைய கால்களை கழுவும் பணிப்பெண்ணாக இருப்பேனாக என்றாள். அந்த பெண்ணுடைய தாழ்ச்சி ரொம்ப அழகான ஒரு தாழ்ச்சி. தாவீது தன் ஆட்களோடு போர்வாள் எடுத்து போர் தொடுக்க மலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள். இந்த பெண் உணவு பொருட்களோடு காணிக்கையில் எடுத்துக்கொண்டு கழுதை மேல் இறங்கி மலையிலிருந்து இந்த பக்கம் இறங்கி வருகிறாள். அவரை பார்த்தவுடன் என் தலைவரே என்று சொல்லி அவர் கீழே விழுந்து முகங்குப்புற விழுந்து வணங்குகிறாள். ஒரு மரியாதை, ஒரு வணக்கம், அவருடைய கண்களில் தயை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை. இதே இடத்தில் பாருங்கள், தலைவருக்கு மட்டுமல்ல, தலைவருடைய அடியாட்கள் வந்து சம்மதம் கேட்கின்ற பொழுது, ஆண்டவர் உமக்கு வெற்றி அளிக்கும் போது என்னை நினைவு கூர்வீராக என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை இந்த பெண் தாவீது புரிந்து கொண்டது எண்ணி மனதிற்குள்ளாக சந்தோஷப்படுகிறாள். அதற்காக நன்றியாக தாவீதை போலவே தாவீதினுடன் பணியாளராக வந்த தூதர்களுக்கு முன்பாக மூக்குப்புறம் எடுத்து தலை வணங்கி நன்றி சொல்கிறாள். அப்ப என்ன சொல்றாரு? நான் முன்பு மணந்து கொண்டால் நாபாலின் மனைவியாக இருந்தேன், இப்பொழுது தாவீதின் மனைவியாக மாறிவிட்டேன் அல்ல, மாறாக தாவீதினுடைய பணியாளருடைய கால்களை கழுவும் ஒரு பணிப்பெண்ணாக கூட நான் பணி செய்ய தயாராக இருக்கிறேன். அந்த ஒரு வாய்ப்பு என்பது என் வாழ்வின் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று அவள் எண்ணுகிறாள். அதான் அந்த பெண்ணுடைய மன துணிவும் மன எண்ணமும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவருக்கு ஏற்கனவே மணமுடிக்க கொடுக்கப்பட்டிருந்த அந்த மீகாலை சவுல் இவரை கோபப்படுத்துவதற்காகவோ அவமானப்படுத்துவதற்காகவோ அல்லது அவருடைய உரிமையை பறிப்பதற்காகவோ பல்திக்கு மணமுடிக்க கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய கட்டளை மீறி கலகம் செய்கிறவராக காட்டப்படுகிறார். ஆண்டவருக்கு எதிராக அபிஷேகம் செய்யப்பட்டவரை கொள்ளத்தெடுக்கிறவராக காட்டப்படுகிறார். அதே போல குடும்பத்திற்குள்ளாக சொந்த மகனையும் மகளையும் வெறுக்கிற ஒரு தந்தையாக காட்டப்படுகிறார். பல நிலைகளில் சவுல் தன்னுடைய அபிஷேகத்தையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் இழந்து போன ஒரு மனிதனாக காட்டப்படுகிறார்.